ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டை தான் வந்து காட்டுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ லேப்டாப்ல மும்மரமா தேடிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அடுத்த வேலையை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினா இல்லை இந்த மாதிரி சும்மா படம் பார்த்துட்டு இருக்கேன்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ இது கொஞ்சம் கூட நம்பல. உண்மையை சொல்லி என்னாச்சு ஏதாச்சு அது மட்டும் கிடையாது. உன் விசாவும் வந்து இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே நான் அப்புறம் டேட்லாம் செக் பண்ணிட்டு தான் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துறாங்க. எனக்கு விசாலாம் வந்துடுச்சு. பட் ஆனா இப்ப போய் நான் போய் படிக்க போகணுமான்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. அம்மாவ இந்த கண்டிஷன்ல விட்டுட்டு, அதனால தான் வந்து நான் வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னொரு வேலைக்கு வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாரு இந்த மாதிரி, "ஏன் இப்படி பண்ற? இதுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஏன் என்ன நீ நம்ப மாட்டியா? உங்க அம்மாவ நான் பார்த்துக்க மாட்டேனா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினே, "இல்லப்பா நான் உன்ன நம்புறேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. பட் இப்படி ஒரு சூழ்நிலையில எங்க அம்மா கூட நான் இருந்து தானே ஆகணும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "இது பாருப்பா, என்ன நடந்தாலும் உனக்கு புடிச்சது நீ வந்து விடாத. அதுதான் வந்து உன் லைஃப்ல வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீ ரெக்ரெட் பண்ணிட்டேன்னா, அது வந்து உன்னால வந்து இதுவே பண்ண முடியாது. ஸோ, அதனால உனக்கு புடிச்சத நீ பண்ணு. எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், செய்யலாம்ன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "இத பாரு நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் கண்டிப்பா உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ, இந்த சீன் அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கோட அம்மா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான நாள் போல அந்த கீமோதெரபி, ரேடியோதெரபிக்கு. ஸோ, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து வெளில வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நெருப்பு வந்து தாண்டுனா வந்து அது ரொம்ப நல்ல விஷயமா. நம்ம ஊர்லயும் சில இடத்துல அந்த மாரி பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஸோ, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபயர் எல்லாம் வந்து பத்த வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி ஃபோன்ல அந்த மாரி ஒரு இமேஜ வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அவங்க அம்மாவையும் தாண்ட வைக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அத தாண்டுறாங்க. ஸோ, சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. இப்போதைக்கு அவங்க அம்மா வந்து சூப்பரா தான் இருக்கிறாங்க. ஸோ, இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மாவும் வந்து குளிச்சுட்டு ஹீரோயின் ரூமுக்கு தான் வந்து வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி "உனக்கு விசா கிடைச்சிச்சுன்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்து சொன்னாரு. "என்னடி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, உடனே என்ன பண்றாங்க, இந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி பொண்ணு இவ்ளோ அழகா கியூட்டா இருக்கா. இப்படிப்பட்ட வாய்ப்ப நீ ஏம்மா மிஸ் பண்ற? எனக்காகலாம் வந்து ஒண்ணும் பண்ணாத. நீ இதுக்காக எவ்வளோ வந்து கஷ்டப்பட்ட. என்கிட்ட சண்டைலாம் வந்து போட்ட. இப்ப ஏன் இப்படி பண்றன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இல்லம்மா இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்கள விட்டுட்டு போக எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட அம்மாவா, இல்லம்மா நீ இப்பதான் தப்பு பண்ற. இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து உங்க அப்பா இருக்காரு. ஹீரோவோட தாத்தா எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்கல்ல. நீ ஏன் வந்து இப்படி ஒரு நல்ல வாய்ப்ப வந்து மிஸ் பண்ற? நீ இதுக்காக எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்க. ஸோ அதனால என்னால வந்து இந்த மாரிலாம் பண்ணாத. நீ எங்க போனாலும் நீ சந்தோஷமா இரு. இது இருக்கிறது ஒரு லைஃப் தான். நானும் உங்க அப்பாவும் வந்து லைஃப்லாம் உங்க கூட வாழப்போறது கிடையாது. ஸோ அதனால வந்து நீ இத பத்திலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காத. நீ தைரியமா போ. எல்லாமே நாங்க பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தைரியமா பேசும்போது தான் ஹீரோயினுக்கே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மாதிரி வந்து சந்தோஷமாகி அவங்க அம்மாவ ஹக்லாம் பண்ணி வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்ல தான் இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சரா வந்து போறார்ல. ஸோ அதுக்காக அவங்களுக்கு அந்த அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, அழகா வந்து வர இந்த டைலாம் கட்டுறதுக்கு அவருக்கு பிடிக்கல போல. நம்ம ஹீரோயினா அவர வந்து வெச்சக்கண்ணு வாங்காம ரசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோவ இந்த டையெல்லாம் வந்து கழட்டுறதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம ஹீரோயினா இந்த மாரி "ஏய் அதெல்லாம் வந்து கழட்டாத. இது கழட்டினா உனக்கும் எங்க அப்பாவுக்கும் வந்து வித்தியாசமே இருக்காது. இதெல்லாம் போட்டா தான் செம்ம கெத்தா அழகா இருப்ப. அழகா இருக்கிற. ஒழுங்கா வந்து இப்படியே வந்து போகும்போது" நம்ம ஹீரோவா சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு, அங்க போனவனுக்கு டெக்ஸ்ட் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு டாடா, பாய் பாய்லாம் வந்து சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த காலேஜுக்கு போய் வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்டலாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இந்த மாரி கிளாஸ் இப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் வந்து இந்த இந்த இது ரெக்கார்ட் விஷயம் அதெல்லாம் வந்து சொல்றாரு. இந்த மாரி நான் கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். எல்லாரும் கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க ஆகணும்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா வந்து சைட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாரு கடைசில. என்னன்னா, இந்த மாரி வந்து நீங்க வந்து WhatsAppலலாம் மெசேஜ் பண்ணிக்க வேணாம். அதாவது அங்க வந்து WeChat ஸோ அங்கலாம் வந்து பண்ணிக்காதீங்க. ஏதாவது இது வேணும்னா என்கிட்ட வந்து இமெயில்ல 6 மணிக்குள்ள வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருங்க. 6 மணிக்கு மேல நான் என் கேர்ள் ஃபிரெண்டோட இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்க காட்டிட்டே வந்து சொல்லும்போது, ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! வாவ்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க.
செய்றாங்க. பட் அதுலயும் எவனோ ஒரு படிப்பாளி ஸ்டூடண்ட் வந்து நின்றுவாரு. ஏன்னா, இந்த மாரி நீங்க 6 மணிக்கு மேல ஏதாவது லேட்டா வந்து மெசேஜ் பண்ணோம் அப்டின்னா, ஒரு சப்போஸ் ஒரு லாஸ்ட் மினிட் மெசேஜ்னா என்ன பண்ணுன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருவாரு. ஏன்னா, என்னோட ஜூனியர் பையன் ஒருத்தன் இருக்கான் லீஜின்ட்டு. அவன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவன் உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணுவான், செய்வான்னு சொல்லும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க லீஜி பைபிளா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டே போட்டாரு. இந்த மாரி வந்து, "நீ எனக்கு அசிஸ்டன்ட்டா, நீ ஃப்ரீயா பண்ணு" அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ட்டாரு போல. நம்ம லீஜி பார்த்தீங்கன்னா, புலம்புற அந்த சோடா புட்டி டாக்டர் கிட்ட, "பாரேன் இந்த ஹீரோ வந்து என்னை இப்பவும் வந்து ஃப்ரீயா வந்து வேலை வாங்குறான். இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சோடா புட்டி டாக்டர், "அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லப்பா. இந்தாப்பா இந்த சாக்லேட் அவர வந்து தூக்கி போட்டுருப்பான்னு" சொல்லும்போது, நம்ம லீஜிக்கு, "அட போங்கயா" அப்படின்ற மாரி வந்து டென்ஷன் ஆயிடுவாரு பைபிள் இங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவர் வீட்ல இருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்காக ஏதோ நோட்லாம் வந்து எழுதி வைப்பாரு. இந்த ஹீரோயினும் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ராட் போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. வெளில கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடியா வந்து வச்சுட்ருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து நாளைக்கு அப்ராட் போறாங்கல்ல, ஸோ அதனால எல்லாருமே வந்து வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி மாரி வச்சு செலிப்ரேட்லாம் பண்றாங்க. நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, விஷ் எல்லாம் வந்து பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டுட்டு நீயும் வந்து செய்யின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் செஞ்சு தான் வந்து வச்சுட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாரி கேட்பாங்க, "ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாரு. "இன்னைக்கு நான் வந்து இந்த மாரி எங்க அப்பா, அம்மா கூட தான் இருக்க போறேன். உங்க கூட இன்னைக்கு நான் ஸ்டே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து நான் காலையிலேயே வந்து ஃப்ளைட்டு. ஸோ, அதனால நீ என் கூட வந்து செண்ட் ஆஃப் பண்றதுக்கு வராதன்னு" சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாக். "ஏன் இப்படி பேசுற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல உனக்கு மத்தியானத்துக்கு மேல வந்து ஒர்க்லாம் இருக்கும். நீ விடியற்காலைல என் கூட வந்துட்டன்னா, உனக்கு தூக்கமே வந்து போயிடும். அதனால நீ வராதன்னு" சொல்லிட்டு இந்த துணியெல்லாம் மடிச்சு வைன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்து ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, இந்த பாஸ்போர்ட் சின்ன சின்ன பணத்த மட்டும் ஒரு கவர்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்ட வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இது நான் எடுத்து வச்சது இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ இவங்களுக்காகவே நெறைய மெடிசின் ரெசிபீஸு எல்லாமே டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ல வந்து எழுதி வச்சிருப்பாரு. அது நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு மாரி பார்க்க பார்க்க வந்து ஒரு மாரி அழுகையா ஆயிடும். பட் இந்த நோட்ட அவர் எப்ப வச்சிருப்பாருன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, துணியெல்லாம் மடிச்சு வைக்கும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நைஸா வந்து அந்த நோட்ட வந்து அந்த பேக்ல வந்து வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு மாரி வந்து எமோஷனலே ஆயிடுறாங்க. எமோஷனல் ஆகுறவங்க ஸ்ட்ரெய்ட்டா என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே போய் வந்து ஹக் பண்ணிட்டு, இந்த மாரி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஆமா நானும் தான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரே ஹக்கிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ற? ஏது பண்றன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ இந்த மாரி உனக்காக சாஷே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இத சாக்கா வச்சாச்சும் உன்னை இப்ப வந்து பார்க்கலாம்னு வந்து நினைச்சேன். பார்த்தா நீயே வந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோயினா இந்த மாரி நான் வந்து எவ்ளோ குறிக்கோளோட இருந்தேன் தெரியுமா? இந்த அப்ராட் போறதுக்கு முன்னாடி, இந்த மாரி யாரையுமே நான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உன் மேல தான் தப்புன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா சரி ஓகே. இப்ப அதுல என்ன இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் உனக்காக வெயிட் பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஹக்கிங்கா இருக்குது. ஸோ இந்த சீன் கட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஏர்போர்ட்ல காட்டுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா, அப்பா தான் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு போறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க இல்ல. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ்ல நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அந்த சாஷிய ஸ்மெல் பண்ணிட்டு சும்மா திரும்பி பார்க்காம பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்க வந்து நிக்கிறாரு. அவங்களுக்கு போய் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் என்ன பண்ணது, இப்ப ப்ராசஸ் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால போகவும் முடியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அங்கேயே தான் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, மெசேஜ பாரு, மெசேஜ பாருன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் எல்லாம் வந்து போடுறாங்க. இந்த மாரி நீ சொன்ன பேச்சையும் மீறி நான் வந்து வந்துட்டேன். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். கடைசியா உன்ன ஒரு தடவ பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் எனக்கும் வந்து ரொம்ப உன்ன வந்து மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த ப்ராசஸும் வந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கடைசியா டாடா பை பை சொல்லிருந்தாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அப்ராடுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதாவது ஸ்விஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா செம்ம பரபரப்பா இருக்குது. எல்லா பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு. பட் அப்பப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வந்து ஃபோட்டோலாம் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வீட்ல கூட நம்ம ஹீரோயினோட அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து யோசிச்சு பார்த்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு வீடியோ மாரி வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாரி என்னன்னா, அவங்களோட கிளாஸ்மேட்ஸோட வெளிலலாம் போனாங்களாம். ஸோ அங்க ஒரு போஸ்ட் கார்டு வந்து பார்த்தாங்களாம், அழகா இருக்கா. அதுல வந்து உனக்கு சீக்ரெட்டா ஒரு மெசேஜ் வந்து எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அத உனக்கு அனுப்பும்போது கண்டிப்பா நீ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு லெட்டரா வந்து எழுதி தள்ளிட்டு இருக்காரு. ஏன்னா நான் அவங்கள ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுலேருந்து, இப்போ வரைக்கும் என்ன நடந்ததோ, அது ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா, லெட்டரா வந்து எழுதி வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக.
இப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அவரோட மொத்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கேம்ப் மாரி வந்து ஒரு கிராமத்துல போட்டுருக்காங்க போல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு டைம் கிடைக்கும்போது என்ன பண்றாரு, இந்த மாரி அவரு ஒரு டிபி வச்சிருக்கார்ல, அதுவும் நம்ம ஹீரோயின் வரைஞ்ச ஒரு ஃபோட்டோ டிபியா வச்சிருக்கார்ல, ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, சோடா புட்டி டாக்டர் வந்து வந்துருவாரு. "என்னப்பா, என்னப்பா பண்றேன்னு?" கேட்கும்போது, "இந்த மாரி என் டிபில இருக்க மாரி ஃபோட்டோ எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவரா கலாய்ப்பாரு. "டேய், நீ என்னடா இது டீ எலைலாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்க. அந்த இலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். நீ வந்து டீ பாயாடா அப்படின்னு சொல்லி கலாய்க்கும்போது, நம்ம ஹீரோவா அப்பதான் யோசிப்பாரு. ஓ! அப்ப ஹீரோயின் ஏதோ சீக்ரெட்டிவா மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கலாய்ச்சி வச்சிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவரே பாத்தீங்கன்னா வந்து கடுப்பாறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வீடியோ கால்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துலயே. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க எப்படி இருக்கே எது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்துல இருப்பாரு. நம்ம ஹீரோயினா ஏன் எது ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாரி நீ எனக்காக ஒரு ப்ரொஃபைல் பிக்சர்ல வரைஞ்சு குடுத்தியே, அது டீ பாய் தானே, ஏன் என்ன இப்படி கலாய்க்கிறன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா பரவாயில்லையே இத்தன நாள் கழிச்சு இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி, சரி, ஓகே, நீ எப்போ ஊருக்கு வர? நான் வந்து ரொம்ப நாளா வந்து லீவ் போடாம லீவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம எல்லாரும் ஃபேமிலியா வந்து வெளில போலான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி, "நீ இன்னும் டிக்கெட்டா புக் பண்ணியா இல்லையான்னு?" சொல்லி கேட்குவாரு. நம்ம ஹீரோயினா, "இல்லப்பா, இங்க வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு. ஒரு 6 ஸ்டார் ஹோட்டல்ல. அது ரொம்ப ரேரா கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி" அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு செம்மையா வந்து ஷாக் ஆகுது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்படுவாரு. "ஏன்பா இப்படி பண்ற? நான் உனக்காக தானே வெயிட் பண்றேன்." அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோயினா, "இது பாருப்பா, இது ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அத மிஸ் பண்ண விரும்பல. அதனால தான் நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவ. நான் கூட இப்ப ஜாயின் பண்ணிட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "சரி, ஓகே, நீ என்னமோ பண்ணு. பட் நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா தான் இருப்பேன். ஆனா இந்த விஷயத்த நீ தான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். நான் உனக்காக பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா ஊருக்கு வர போறாங்க. பட் அந்த ஊர் எப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஹீரோயினோட நினைவோடவே. அட் லாஸ்ட் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு வந்துட்டாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவ ஹக் பண்ணி அப்படியே வந்து 2 பேரும் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து கொட்டிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு இப்பதான் கொஞ்சம் வெறுப்பேத்த ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோயின. ஏன்னா அவங்க வந்து வெறுப்பேத்துனாங்கல்ல. சோ இவரு வந்து பழிக்கு பழி வாங்குறாராம். உடனே பார்த்தீங்கன்னா, "என்னங்க என்ன ஹக் பண்றீங்க? என் கேர்ள் ஃபிரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, இப்படி சொல்ல சுத்தி இருக்க அத்தன பேரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினா, "ஏய், என்ன நீ இப்படி பேசுற? நான் தானே உன் கேர்ள் ஃபிரெண்ட். என்ன நான் மறந்துட்டியா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா வெறுப்பேத்துற மாரி, "இல்லங்க, நீங்க வந்து என் கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல. என் கேர்ள் ஃபிரெண்ட் பார்க்கறதுக்கு உங்கள மாரி இருப்பாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லி வெறுப்பேத்துறாரா. நம்ம ஹீரோயினா, "சரி, ஓகே, அப்ப நீ இங்கேயே கடை, நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே பின்னாடி ஓடிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட சூட்கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ல வச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்புல இருப்பாங்க. இதுல இன்னும் எண்ணெய் ஊத்துற மாரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, நான் வந்து என் கேர்ள் ஃபிரெண்ட் பிக்கப் பண்ண வந்தேன். பார்த்தா வேற யாரோலாம் என் கார்ல இருக்காங்கன்னு சொல்லி வெறுப்பேத்துவாங்க. நம்ம ஹீரோயினா அவங்க கோவத்த எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ரொமான்டிக்கா என்ன பண்ணிடலாம், நம்ம ஹீரோவ கிஸ்ஸே பண்ணிர்றாங்க. அப்படியே இந்த கிஸ் வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி என் கேர்ள் ஃபிரெண்ட் பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பயப்படுறாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சரி பரவால்ல, நம்ம 2 பேரும் தான் கார்ல ஒண்ணா தானே இருக்கோம். உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பார்க்கலாம் மாட்டாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரா வந்து வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. வந்து பொண்ணு இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ் மாரியே வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அங்க தான் இருக்காரு. வாங்க எல்லாரும் லஞ்சுக்கு கூப்பிடலாம், போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. பட் நம்ம ஹீரோ வந்து, "இல்ல, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். நான் முடிச்சுட்டு அப்புறமா வரேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காதுல போய் இந்த மாதிரி என் கேர்ள் ஃபிரெண்ட வேற நான் வந்து ஏர்போர்ட்ல வேற பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டில் இன்னும் ஒரு அதே இதுல தான் இருக்காரு. நம்ம ஹீரோயினா, நல்லா ஏத்துந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா, அம்மாவோட ஜாலியா வந்து வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா ஒண்ணும் ஒரேடியா ஒரே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. காது கூட இருந்து என்ன பொண்ணுக்கு என்ன வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு வந்து அவங்க பொண்ண அவ்வளோ அழகா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவோட மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கு, ஏதுன்னு எல்லாமே சுத்தி வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த சோடா புட்டி டாக்டரோட பேசிட்டே இருக்காரு. அந்த சோடா புட்டி டாக்டர், "நீங்க எங்க லஞ்சுக்கு போலாம்" அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஜி பையன் போல ஓடி வராரு. என்னன்னா, "சார், அங்க பாருங்க சார்ன்னு" சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து அழகா வந்து நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இத பார்த்தோனே அப்படியே வந்து ரொமான்டிக்கா மூஞ்சில அப்படியே வழியுது. உடனே நம்ம ஈ பையன் என்ன பண்றான்னா, அந்த சோடா புட்டி டாக்டர், "வாங்க சார், இதுக்கு மேல இங்கலாம் நின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம போய் சாப்பிட போலாம்ன்னு" சொல்லிட்டு அவர தர தரன்னு வந்து இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி, ஓகே, நம்ம 2 பேரும் வந்து லஞ்சுக்கு போலாமான்னு கேட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ரொமான்டிக்கா வந்து இந்த மாரி உனக்கு லஞ்சுக்காக வந்து, "நீ என்ன இப்படி பிஹேவ் பண்றன்னு" சொல்லிட்டு அவர பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் ஏத்துறாங்க. நம்ம
அவங்க ஹீரோவா ஏமா நம்ம அப்புறம் கூட வந்து லஞ்ச் சாப்பிடலாம், இது ஹாஸ்பிட்டலுமே யாராவது பார்த்தா பிரச்சனை எடுப்போம்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அவங்க ரொம்ப வந்து ரொமான்டிக்கா இருக்காங்க. நம்ம ஹீரோவா சரி 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 நீ ஜெயிச்சிட்ட, சரி வா முதல்ல வந்து லஞ்ச் சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட போறாங்க. இந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோட்டல், அதாவது ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. பார்த்தா இது நம்ம நம்ம ஜாங் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. மெடிக்கல் டிசைன் ரிலேட்டட் ஹோட்டல். பார்த்தா இப்ப இந்த பிசினஸ் செம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஃபேங் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்துட்டாங்கல்ல. சோ அதனால இங்க ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாரி வந்து இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றது நம்ம ஹீரோக்குல. சோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து கவனிச்சு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஜாங்கும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பிசினஸ் பண்றதா வந்து இது பண்ணிருக்காங்களாம். நம்ம ஜாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் சப்ளைஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இப்படிக்கு ரன் பண்ண டிசைட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் நம்ம ஃபேங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்கும்ல. அதாவது நல்லா யோசிக்கிறது இருக்குல்ல. சோ அதனால இவங்களுக்குள்ள செட் ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நாட்கள் போக போக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவ கூட தான் வந்து இருக்காங்க. பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னோ டைம். ஸோ 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல வர ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்னோ. ஸோ அத பாத்தீங்கன்னா 2 பேரும் ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, "நீ இந்த மாதிரி சுவிட்சர்ல இருந்தல, சுவிட்சர்ல இருந்ததுக்கு இங்க இருந்ததுக்கு என்ன வித்தியாசம்?" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சுவிட்சர்ல வந்து நான் ரொம்ப தனியா இருப்பேன். என்னதான் அது வந்து எனக்கு பிடிச்ச இடம், பிடிச்ச எதுவா இருந்தாலும், இங்க இருக்கிற மாரி இருக்காது. அதுவும் உன் கூட இருக்காத மாரி எனக்கு வந்து ஃபீல் இல்ல." அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஹக் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்னோவ பாத்தீங்கன்னா ரசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோவ பார்த்ததுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நினைச்சு பார்த்து திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டுருவாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஷாக் ஆகும். ஷாக் ஆயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு பூவ வந்து ஒரு ரிங் மாரி வந்து இது பண்ணி முன்னாடி வந்து ஒரு கவிதை மாரி வந்து சொல்வாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பாத்தீங்கன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லி அந்த பூவே பாத்தீங்கன்னா ஒரு ரிங் மாரி வந்து போட்டு விடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கிஸ்ஸும் ஹக்கும் எல்லாமே தான் இருக்கும். அப்படிங்க கட்டாக அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட கல்யாணம் தான் வந்து நடக்குது. பார்த்தா எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இருப்பாங்க. இந்த குட்டி பையன் ஜீல இருந்து நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்றவங்க, ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்க, அந்த அபார்ட்மெண்ட் இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா, அவருக்கு புதுசா இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீயும் அந்த குட்டி பையனும் மீட் பண்றாங்க. நம்ம லீ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லடா முடியெல்லாம் வளர்ந்துச்சுடா இப்ப எப்படிடா இருக்குன்னு கேட்கும்போது அந்த பையனை இந்த மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கேன். கூடி சீக்கிரம் நான் வந்து நிறைய வந்து இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல நம்ம லீ ஜிவ் பாத்தீங்கன்னா சூப்பர்ரா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சோடா புட்டி டாக்டர் வந்து அங்கேயே வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு இது இருக்கு. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கமா ஒரு ரோட் சைட் கடையில ஒரு கடை போட்டுட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் பாத்தீங்கன்னா இங்க வந்து வச்சிருக்காங்க. அந்த விக்கிற மனுஷன் என்ன பண்றாரு, நீங்க இந்த மாதிரி எங்க கடையில சாப்பிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமா உங்களுக்கு வந்து ஆல் ஃபிக்ஸ் ஆயிடும். நீங்க வந்து சிங்கிள் இருந்து கமிட்டடா மாறுவீங்கன்னு சொல்லும்போது அவரா ஐயோ சூப்பர்ப்பா அப்ப வந்து நான் நிறைய ராமின் வந்து சாப்பிடுறேன். நீங்க ஏகப்பட்டது வேணா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருக்காரு. இன்னொன்னு ஆர்டர் பண்ணதுக்கு அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு லேடி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கத்தி கத்தி கேட்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்தா அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குறது ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம டாக்டருக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சு போச்சு. அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து இவங்களோட வந்தீங்களா அவங்களோட வந்தியா கேட்டு எல்லாமே விசாரிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா நம்பர்லாம் வாங்கிப்பாரு. இது அந்த கடைக்காரரும் பார்த்து சூப்பர் தம்பி பாத்தியா என் சாப்பாடு எப்படி உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இனிமேல் நீ சிங்கிள் இருந்து கமிட்டடா இருப்பேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து சொல்ல இந்த கண்ணாடி போட்ட டாக்டருக்கா ஒரே சந்தோஷம். பரவாயில்ல இப்பயாச்சும் நமக்கு கால் சிகிச்சைன்னு சொல்லிட்டு நம்பர்லாம் வாங்கி இங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செம்மையா இருப்பாரு இந்த ட்ரெஸ்ல உண்மையிலே. அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் எப்படிப்பா இருக்கேன்னு கேட்கும்போது அவங்க அப்பா என் லெவலுக்குலாம் இல்லடான்னு சொல்லிட்டு வந்து போடும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் தான் வந்து ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த மேடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா தான் வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னா சோழபுட்டி டாக்டர் என்ன பண்ணுவானா, இதை பாருப்பா பொண்ணு நாங்க இட்டுன்னு வரதுக்கு முன்னாடி கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நீ வந்து அவங்கள பத்தி அழகா வந்து சொல்லணும், ரொமான்டிக்கா பேசணும், ஏதாவது ஏடாகூடமா பேசணும்னு வச்சுக்கோ, இப்படியே வந்து நீ வண்டியை புடிச்சு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட மைக்ரோஃபோன் கொடுக்க அவர் மனசுல இருக்க விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு.
என்னன்னா, இந்த மாரி நான் வந்து இந்த கல்யாண கோலத்துல வந்து உன்ன பார்க்கணும்னு எனக்கு எத்தனையோ தடவ வந்து கனவு கண்டிருக்கேன். பட் இன்னைக்கு எனக்கு இந்த கனவு வந்து நனவாயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீயும் நானும் எத்தனையோ இடங்களுக்கு வந்து போயிருக்கோம், செஞ்சிருக்கோம். ஆனா, என் மனசுக்கு புடிச்ச இடம் வந்து நீ தான். இப்படி ஒரு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அழகா வந்து வருவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி நிக்கிறாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த மாரி, "நீ என் லைஃப்ல வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? நீ தான் வந்து என் லக்கி, என் பெஸ்டிங்கன்னு" சொல்லி ரொம்ப வந்து எமோஷனலா வந்து பேசுவாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "ஆமா, நீயும் அப்படிதான் என் லைஃப்லன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. கல்யாணமும் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன கிஸ்ஸு தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம கேங்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. இது மாரி ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம் வந்து சந்தோஷமா வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த பொக்கே இருக்குல்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாங்க. அது நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம சாங் தான் வந்து பிடிக்கிறாரு. புடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, சாங்க கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்க எல்லாரும் கிஸ் கிஸ்ன்னு சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த கிஸ்லாம் பிடிக்கிறாங்க. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து அழகா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, டான்ஸ்லாம் வந்து ஆடுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவும், ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் அந்த வாய்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம 2 பேர் லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீ என் லைஃப்ல வந்தது, நான் உன் லைஃப்ல வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் திங்குன்னு சொல்லி, அவங்க ஆரம்பத்துல பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே நெனச்சு பார்ப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படியே கிஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம லீஜி பைபிள்ல காட்டுவாங்க. நம்ம லீஜி பார்த்தீங்கன்னா, நேரா இந்த சூரி பைபிள தான் வந்து பார்ப்போம். நம்ம சூரியும் பார்த்தீங்கன்னா, அவன தான் பார்ப்பாங்க. இதுங்க 2ம் என்ன கண்டிஷனே தெரியல. லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சோடா புட்டி டாக்டர் செம்ம சந்தோஷமா இருக்காரு. அவருக்கு ஒரு லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டான்ஸ் ஆடி ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா வந்து முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது. இதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வர எல்லா லீட்ஸுமே பார்த்தீங்கன்னா, கிரீன் ஃபாரஸ்ட். நம்ம ஹீரோ சொல்லவே தேவையில்ல. ஃபேங்கும் சொல்லவே தேவையில்ல. பட் இதுக்கு இன்னொரு ஆள் வந்து நான் சொல்லணும்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவ நான் கண்டிப்பா மெயினா சொல்லி ஆகணும். அவர்லாம் பார்த்தீங்கன்னா, பக்கா கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.